இயேசுவே உமக்கு நன்றி. பாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, எஜமானன் நீர்தானப்பா. நீரே என் எஜமானனாய் இருக்கு. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ? அதை நான் மறப்பேனோ? எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமான் நீரே, என் வாழ்க்கையின் எஜமான் நீரே அப்பா. உமது சித்தம் போல என்னை நடத்துங்க ஆண்டவரே. நான் உமது அடிமை ஆண்டவரே. இயேசுவே, நீரே என் எஜமான். இன்று முதல் என் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையின் சாவியை மட்டும் கொடுக்குறப்பா. என் குடும்பம், என் வேலை, என் எதிர்காலம் எல்லாம் உம்முடைய கையில் இருக்கிறதப்பா. நீங்கள் சொல்கிறத நான் செய்வேன்ப்பா. நீர் போய் என்றால் நான் போவேன். என்னை உமது நல்ல உம்முடைய பணியாளராக மாற்றும் ஆண்டவரே. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமேயர் 8:28ஆம் வசனம். ஆமென். மேலும் கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்துக்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். மேலும் கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, மேலும் கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்துக்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்கள், அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார், ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். என்பது நமக்கு தெரியும். ஆமன் பாதர். அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரிடத்திலே, தேவனிடத்திலே அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மையும் சமாதானத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். அழைக்கப்பட்டவர்களோடு
ஆண்டவரிடத்தில் நம்மளை கேட்குறதுன்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அந்த ஒரு சிலர் தான் நீங்களும் நானும். எஜமான் இல்லாத வாழ்க்கை குழப்பம். எஜமான் இல்லைனா, தலைவன் இல்லைனா வாழ்க்கை போச்சு. குடும்பத்திலும் சரி, எங்கேயுமே ஒரு லீடர் வேணும். நமக்கெல்லாம் எஜமான் ஒருவர், இயேசு கிறிஸ்து. அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், இஸ்ரேல்களில் அரசன் இல்லை. அவரவர் தம்முடைய பார்வைக்கு சரியானதை பட்டதையே செய்து வந்தார்கள். எஜமானன் இல்லாத வாழ்க்கை, எஜமானனை மறந்தவர்கள். ஆமன் பார்த்தீர்கள். அப்போ எஜமானன் நீரே என்று வாழ நமக்கு ஒரு 3 காரியங்கள். முதலாவது காரியம், எந்த ஒரு காரியம் நீ முடிவெடுத்தாலும், முடிவு எடுக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்று கேட்டு செய்து பார்க்க வேண்டும். உன்னுடைய நேரத்தில் முதல் நேரத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கொடுத்தார் முதல் நேரத்தை. கருக்களில் எழுந்து தனிமையான இடத்திற்கு சென்று இறைவனுக்கு கொடுத்தார் தன் நேரத்தை. ஆமன் பாதர். முதல் பலனை அவருக்கு கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று. உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதற்பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு. முதல் பலனை ஆண்டவருக்கு காணிக்க. நேரத்தை முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடு. நீரே என் எஜமான். ஏனென்றால் ஒரு நாள் நாம் எல்லாரும் அவர் முன்னாடி நிற்க போகிறோம். அப்போது எஜமானனே என்று சொன்னதை வாழ்க்கையில் காட்டினோமா என்று கேட்பார். என்னுடைய நேரம், என்னுடைய தாளந்து, என்னுடைய பணம், இதில் யார் என்னுடைய எஜமான்? நானா, இயேசுவா என்ற கேள்வி. எஜமான் வரும்பொழுது கணக்கு கொடுக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். ஆமென். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். ஆமென். நல்லது. நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளர். எஜமான் நம்மளை பார்த்து சொல்ற நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளர். சிறியவற்றில் நீ நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே பெரியவற்றிற்கு உண்மை பொறுப்பாளராக்குவேன். சிறியவற்றில் அவருக்கு நம்பிக்கை. நேற்று பார்த்தோம், தாய் வீட்டிலே ஜெபமாலை, அன்னை தியான மையத்தில் ஒன்றுக்கும் உதவாத என்னை அங்கே ஆண்டவர் உயர்த்தினார் என்று நான் நினைத்தால் மட்டும் பத்தாது. என்னோடு பங்கேற்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் உயர்த்தினார். தான் முன்குறித்தோரை அவர் அழைத்தார். தம் அழைத்தோரை
தமக்கு ஏற்புடையவர்களாக மாற்றி தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். நேற்று பார்த்தீர்கள், ஆமென். ஆமென் ஆமென் புதிய உடை புத்தாடை அணிந்து ஆமென். சீருடை அணிந்து, ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், சீருடை அணிந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து வந்தார்கள். ஆமென். சீருடை அணிந்து, எத்த ஒரு பாக்கியம்! இதுவரை அந்த தாய் வீட்டிலே கிடைக்காத பாக்கியம் நாம் எல்லோருக்கும் கிடைத்தது. ஆமென். வந்தவர்கள் எல்லோரும் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென் அனைவரும் அந்த ஆடையை அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆமென் எஜமானன் சிறிய காரியத்தில் நம்பிக்கையுடையவராக இருக்கும்போது பெரியவற்றிற்கு பொறுப்பாளனாக மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எஜமானனாக இருக்க பார்க்கும் பொழுது பாரம் அதிகமாகும். நம்ம எஜமானன் சொல்லி நடந்தா பாரம் அதிகமாகும். தேவ பிள்ளைகளே, அவரை எஜமானனா ஏத்துக்கும் போது பாரம் இறங்குது. ஆமென். பாரம் இறங்கும். கடவுளுடைய ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் முதன்மையாக தேடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆமென். ஆமென். கீழ்ப்படிதல் இல்லாத ஆண்டவரே ஆண்டவரே என்று வெறும் உதடு ஜெபம் அர்த்தமற்ற ஜெபம். அன்னை மரியாள் இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னை தாழ்த்தி கொண்டாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்று தன்னையே தாழ்த்தி கொண்டார். முகங்குப்புற விழுந்து இரத்த வேர்வை சிந்தி ஏற்றுக்கொண்டார். ஆமென். உலகம் சொல்லுது நீயே எஜமான், உன் இஷ்டம். இயேசு சொல்றாரு, நானே எஜமான், என் இஷ்டம். அதனால தான் சொல்லுவாரு, நான் உங்களுக்கு கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் என் நண்பர்களாக இருப்பீர்கள். எஜமானுக்கு கீழ்ப்படியும். எஜமானுக்கு கீழ்ப்படியும். நம்முடைய அறிவை விட அவருடைய அறிவு பெரியது. அவரே நம்முடைய எஜமான். ஆமென். பேதுரு மீனவர் தான், அவருக்கு தொழில் தெரியும். ஆனாலும் எஜமானனே நீர் சொன்னால் செய்கிறேன், நீ சொல்லபடியே செய்கிறேன் என்று கீழ்ப்படிந்தார். வலை கிழியும் அளவுக்கு பெரும்பாலுள்ள மீன்கள். எஜமான் யார் என்று அறிய வேண்டும். பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தோம், ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொல்லின்படி வலைகளை வீசுகிறோம். ஆமென். எஜமான நீரே என்று வாழ எஜமான் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். எஜமானுக்கு கீழ்ப்படியுங்கள். எஜமான் பொறுப்பேற்பார். எஜமான் வரும்பொழுது கணக்கு கொடுக்க ரெடியா இருக்கணும். ஆமென். அகமன் வாழ்ந்தர்களே, எஜமான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உரிமையாளர். எஜமான் என்றால் நம்மை வழிநடத்துபவர். எஜமான் என்றால் நம்முடைய பொறுப்பை ஏற்பவர். இன்று நாம் இயேசுவை எஜமானனே என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையுடைய சாவி அவர் கையில் கொடுத்தோம். ஆமென். ஆமென். எஜமான நீரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கணும். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு அப்பா, அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானே எஜமானனே, என் இயேசு
அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசுவே இன்று நீரே என் எஜமான். ஆமென். நீரே என் எஜமான். ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக எஜமான் நீங்க தான்ப்பா, வேற யாரும் இல்லப்பா என்று சொல்லி ஆமென். நீர் ஒருவர் மாத்திரம் வேற யாருமே இல்லப்பா. நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. நீங்க தாப்பா எஜமான். காலைங்காத்தால் ஆண்டவரை நாங்க வந்திருக்கிறோம் அப்பா அவருடைய சந்நிதியிலே. அப்பா உன் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். அப்பா உன் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. கேட்கப் போகின்ற ஒரு பிள்ளைகளை தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.